வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. டிஎஸ்பிலேருந்து எல்லாரும் எங்களுக்கு பேச்சுவார்த்தை. எதுக்காக இந்த பேச்சுவார்த்தைன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவர் வந்து மலையாளியே கிடையாது, பழங்குடியினரும் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் பழங்குடியினர் சொல்லி நாளைக்கு மாநாடு நடத்துகிறாங்க. எங்கள் பெயரை பயன்படுத்தி மாநாடும் எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஒரு மாதமாக கோரிக்கை வச்சு யாருமே எங்களை கண்டுக்கல. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற அரசு அதிகாரிகளும் போலீஸாரும் துணை போகிறாங்க. நாங்கள் ஒரு மாதமாக கோரிக்கை வச்சு எங்களுக்கு எதுவுமே செவிசாய்க்கலை. பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கு துணை போகிறாங்கன்னா, மலையாளி அல்லாத ஒரு குழுவினருக்கு பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும், இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடத்துகிறாங்க. அவங்க வந்து எஸ்டியே கிடையாது. இதை நாங்கள் பலமுறை சொல்லி எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்திய அரசியல் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் அவங்க தட்டி பறிக்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ முடி கத்தி பார்த்தோம், என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எதுவும் நடக்கலை. அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சாலை மறியல் போராட்டத்தை மிக தீவிரப்படுத்தியிருக்கோம். நாளைக்கு அவங்க நடத்துகிற மாநாட்டில் எக்காரணத்தை கொண்டும் பழங்குடியினர் மலையாளி என்ற பெயரை அவங்க பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து உண்மையான மலையாளி பழங்குடியினர் கிடையாது. அரசும் அவர்களை பழங்குடியினர் என்று எங்கேயுமே அங்கீகரிக்கப்படவில்லை. எஸ்ங்கிற மொத்தம் 36 பிரிவு மட்டுமே இருக்குது. அந்த 36 பிரிவில் நாங்கள் மட்டும்தான் உண்மையான அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான மலையாளி பழங்குடி நாங்கள் மட்டுமே. ஆனால் இது இல்லாத ஒருத்தர் போலியாக பணத்தை கொடுத்து ஜாதி சான்றிதழ் வாங்கி கொண்டு எங்களுக்கு வரும் அரசு வேலை வாய்ப்புகளும் அரசு சலுகைகளும் விவசாய மானியங்கள் எல்லாமே தட்டி பறித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பலமுறை அரசாங்கத்திற்கோ மாவட்ட நிர்வாகத்திற்கோ பலமுறை எடுத்து சொல்லியும் எங்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. நாங்கள் இது தொடர்பாக பலமுறை மனுக்கள் தந்துவிட்டோம். ஆனாலும் கூட நாளை அந்த பழங்குடியினர் சாராதோர் நாளைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பழங்குடியினர் மாநாடு என்பதை போலியாக பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு, குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதுவும் தெரியாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு பெரிய அட்டுழியங்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது தலையான கோரிக்கை. மற்றும் இது வந்து 1000 பேருக்கு மேலே எஸ்சி சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த இனத்தை அவர்கள் வாங்கி அரசாங்க வேலைக்கும் போயிட்டாங்க. இதை நாங்கள் திரும்ப பெறணும் என்று பலமுறை கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஓவோ யாருமே இதுக்கு தலை சாய்க்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட ஆட்சியில் பார்த்து நேரில் வந்து பல முறை மனுக்கள் கொடுத்துட்டோம். இது எங்களால் முடியாதுன்னு ஒருதலை பட்சமாக அவங்க செவி சாய்ச்சிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து இதுக்கு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை எனில் நாளைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் அது என்ன போராட்டம் இருக்கும். அங்கே நடக்கக்கூடிய மாநாட்டில் எந்தவித அசம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இன்றைய பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மணிப்பூரில் நடந்த கலவரம் மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் போராடி கொண்டு அமைதியான முறையில், பழங்குடி என்பவர் மிகவும் பொறுமையானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுங்க. இத்தனை வருடம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் யாரும் செவிதாகாத காரணத்தினால் இன்று நாங்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வரைக்கும் எங்களை தூண்டுதல் யார் தூண்டுவனை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் எங்களை தூண்டுதல் படுத்திருக்காங்க. நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் எங்களை மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தாத எதிர் தரப்பினர் பழங்குடி அல்லாதோரை கூப்பிட்டு எதுவுமே பேசவில்லை. இதை நாங்கள் பலமுறை சொல்லி அவங்க கேட்காத காரணத்தில் இன்றைக்கு இந்த காரணத்திற்கு இந்த நிலவரத்திற்கு காரணம் இவர்கள் மட்டுமே. இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையான இவர்கள் மட்டுமே. இதை இவர்கள் முன்னாடியே தடை செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருவதற்கு அவசியமே இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க மட்டும்